ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம், ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட்டில். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்மப் ஒரு ஜஸ்ட்டு அந்த மாதிரி பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் என்ன பார்த்தோன்னா, ஆக்சுவலாக சஃபரிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், 7 லேயர் ஆஃப் சஃபரிங் என்னென்னு பார்த்தோம். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா, ஸோ நம்ம எதுலேருந்து டிட்டாச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அடிப்படை புரிதல் வரும்ல. அந்த அடிப்படை புரிதல்லேருந்து அப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. ஒரு நாலேஜாக, ஒரு பரவலான ஒரு நாலேஜ், இன்டெப்த் நாலேஜ் இல்லை, வெறும் சூப்பர்ஃபிஷியல், ரொம்ப ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக, அதாவது எப்படி சொல்கிறது, இன்டெப்த் இல்லாமல் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக நமக்கு கிடைக்கிற நாலேஜை வச்சு நம்ம யோசிப்போம்ல, இப்படி தான் நம்ம வாழணும். ஆக்சுவலாக நமக்கு ட்ரீம் லைஃப் இப்படி தான் இருக்குது. அந்த யூடியூப்பை பார்த்தோ, ஆர்டிகல்ஸ் வாட்சோ நம்ம கெயின் பண்ணுற நாலேஜை வச்சு ஆக்சுவலாக நம்ம இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். பட் நம்மளோட ட்ரீம் லைஃப்பை வாழனா இப்படி வாழக்கூடாது, இப்படி தான் வாழணும் போல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுவோம்ல. அந்த நாலேஜை தான் அந்த கிறிஸ்டல் 7 ஸ்டெப்ஸ் மூலியமாக, 7 ஸ்டெப்ஸு கூட இல்லை, 7 பாயிண்ட்ஸ் மூலியமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம லைஃப் என்ன, அதை எப்படி நான் வாழ்கிறது, ஏன் ட்ரீம் லைஃப்பை வாழ்கிறதுக்கு நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் முழுக்க நம்ம மேலேயே இருந்தால் தான் நம்மளோட ட்ரீம் லைஃப்பே வாழ முடியுங்கிறத தான் ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட் பார்ட் 1ல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவ்வளவு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் இன்டெப்த் நாலேஜை பற்றியெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ பார்க்க போகிற வீடியோஸில் இப்போ நம்ம பார்ட் 2 பார்ப்போம் இல்லையா, அதில் இன்டெப்த் நாலேஜ் என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போன வீடியோவில் இருக்கிறதையே இந்த வீடியோலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. செகண்ட் பார்ட்டில் டைரெக்டாக உள்ளுக்குள்ளே போயிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு எதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, என்னோடய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். என்ன தியரி பார்த்துட்டோம், இனி அடுத்து கான்செப்ட் பார்க்கணும். கான்செப்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அதுலேருந்து நான் என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு என்ன எப்படி ஷேப் பண்ணிக்கிட்டேன், மாற்றிக்கிட்டேங்கிறத பார்ப்போம். இந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு எமோஷ்னல் அவைலபிலிட்டி. இந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டிங்கிறது எனக்கு எப்படி தோணுன்னா, அதுக்காக நம்ம பயங்கரமாக ஏங்குகிறோம். அதை டூ மச்சாக நம்ம கொடுக்கவும் செய்கிறோம். ஓகேயா? ஆனால் பயங்கரமாக நம்ம ஏங்குகிறோம்ல. சின்ன வயசுலேருந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த பேரண்ட்ஸோட அஃபெக்ஷன் கிடைக்காம, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கான அஃபெக்ஷன், அவங்களுக்கு கொடுக்க தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அஃபெக்ஷன் எதை தெரியுதோ, நம்ம பேரண்ட்ஸும் அவங்கள அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்களோ அந்தளவுக்கு தான் அவங்களும் வளர்த்துறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு அதை பெஸ்ட்டை கொடுக்குறோன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நமக்கு நம்ம எதிர்பார்த்த அஃபெக்ஷன் நமக்கு கிடைக்கல. ஓகேயா? அதுக்கப்புறம் நம்ம ஸ்பவுஸ் கிட்ட இருந்தும் கிடைக்கிறதில்ல. நிறைய இடங்கள்ல இதனால தான் அந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டிக்கான ஏக்கமே நமக்குள்ளே ஜாஸ்தி இருக்குது. அது போக சின்ன வயசுலேருந்து நம்மளை மட்டம் தட்டி இல்லை தரம் தாழ்த்தி, பேரண்ட்ஸே அதை மட்டம் தட்டுறோம் தான் தெரியாமல் அவங்களே அந்த என்ன சொல்கிறது, நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கணும் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தும்போது, அந்த நமக்கான பொட்டென்ஷியலே நமக்கு என்னென்னு தெரியாமையே வளர்கிறோம். அப்போ அது எமோஷ்னல் ட்ராமாவாக உருவாகுது இல்லையா? ஸோ அப்போ எமோஷ்னல் ட்ராமாவாக உருவாகும்போது அந்த எமோஷ்னல் ட்ராமா, இந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டிக்கான ஏக்கம், இதோடு தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம கற்பனைகளும் எப்படி சொல்கிறது, நம்ம உருவாக்கிக்கிற இமேஜினேஷன்ஸு, நமக்கே சொல்லிக்கிற கதைகள், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, இந்த எமோஷ்னல் ட்ராமாவை பேஸ் பண்ணியும், இந்த எமோஷ்னல் இன்அவைலபிலிட்டி நமக்கு கிடைக்காதனால தான் ஏங்கிட்டுருக்கோம், அதை பேஸ் பண்ணியும் தான் நம்ம உருவாக்கிக்கிறோம். அதைத்தான் நம்ம ஐடென்டிட்டியாகவே வச்சுருக்கோம். ஓகே, நமக்கு யாரோ ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னு சொன்னால், அது சின்ன வயசுலையாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போதாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஸ்பவுஸ் கூட இருக்கும்போதாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தரை பிடிக்குது. ஆனால் பிடிக்கிற பர்சன் எனக்கு எமோஷ்னலாக அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அட்டென்ஷனை நான் சீக் பண்ணணும் அப்படின்னா, அந்த அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ அத்தனை ஜில்லாலங்கடி வேலையும் நம்ம செய்கிறோம். கரெக்டு தானே? அத்தனை என்ன சொல்கிறது, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்சதா சமைச்சு கொடுக்குற ட்ரை பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்சசரிஸ் வியர் பண்ணுறது, அவங்க ரசனைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறது, இது எல்லாமே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அவங்க அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்கும் நம்ம செய்கிறோம். இதெல்லாம் என்னது,
டூ மச் ஆஃப் கிவிங் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை டூ மச்சாக அங்கே கொண்டு போய் எமோஷ்னலாக அவைலபிளாக வச்சிட்ருக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு எமோஷ்னல் அவைலபிலிட்டி கிடைக்கலையோ அந்த இடத்துக்கு நீங்கள் திருப்பி திருப்பி தேடி போகிறதே ஒரு அன்வான்டான விஷயம் அப்படின்னே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பர்சன் உங்களுக்கு வந்து பேசணும், அந்த பர்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த பர்சன் ஏன் எனக்கு எமோஷ்னலாக அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறத அவரே காரணத்தை சொல்லி முத்திரை குத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, விச் இஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் விச் நீ நாட் ஹாவ் டு ஹேப்பன். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். கரெக்டு தானே? வார்த்தைகளால் சொல்லாத விஷயங்கள் அவங்க செய்கையிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. அப்போ செய்கை என்னவாக இருக்குது? அவங்க எமோஷ்னலாக அவைலபிளாக இருக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. அப்பயே நீங்கள் போய் துரத்திக்கிட்டே திரியிறீங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், நடக்கிறோம், நடந்துட்டு ரொம்ப தூரம் நடந்து கால் வலிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட மேரிட் லைஃப்லேயோ இல்லை பேரண்ட்ஸ் கூட இருக்க லைஃப்லேயோ ரொம்ப தூரம் அப்படி கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையை லைஃப் ஜேர்னி ட்ராவல் பண்ணிட்டு வரோம். இலைப்பாடுறதுக்காக ஒரு மரத்துக்கடியில் நிற்கிறோம். அங்கே நிழல் கிடைக்குதுன்னு தெரியுது நமக்கு. ரொம்ப தூரம் வெயிலில் நடந்திருக்கோம், அதனால் கொஞ்ச நேரம் மரத்துக்கடியில் நிற்கிறோம். அது சுகமாக இருக்குது. ஆனால் மரத்துக்கடியில் நிற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு எறும்பு புத்து இருக்குது. எறும்பு புத்து அதுலேருந்து வர்ற எறும்பு பூரா காலை கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நிழலுக்காக கூட அங்கேயே நின்றுக்கிட்டே இருப்பீங்களா எறும்பு கடியை வாங்கிக்கிட்டு? எறும்பு கடிக்குது இல்லை முள் குத்துதுன்னா நகண்டு போகணும்ல. ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம். அங்கேயே நின்றுக்கிட்டு வலிக்குது வலிக்குது வலிக்குது, இந்த நிழலுக்காக தான் நான் இங்கே வந்தேன், இந்த எறும்பு ஏன் என்னை கடிக்குது, எறும்பு எனக்கு பதில் சொல்லு, நீ கடிச்சதானே அப்படின்னு ஒத்துக்கோ, இல்லை ஏன் கடிக்கிறேன்னு எனக்கு பதில் சொல்லு, இல்லை இனிமே கடிக்க மாட்டேன்னு நீ சொல்லுன்னு போய் எறும்புக்கிட்ட விளக்கம் கேட்டுட்ருப்போமா? நம்ம பண்ணுறதெல்லாம் அப்படி தான் சில்லியாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எமோஷ்னல் அவைலபிலிட்டி வேணுங்கிறதுக்காக இவ்வளோ விஷயமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம படம் பார்க்குறதுலேருந்தே 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், பண்ணதுக்கப்புறம் என் தவறுகளை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரீமா சென்னும் சிம்புவும் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க, வல்லவன் நினைக்கிறேன். நயன்தாரா தான் அதில் ஹீரோயின். அதில் வந்து நீ என்னை லவ் பண்ணுறல்லன்னு ஒரு டார்ச்சர் பண்ணுவது தெரியுமா, எனக்கு ஃபோன் பண்ணணும், அந்த ஃபோன் பக்கத்துலேயே உட்காந்தே இருப்பா தெரியுமா, நைட்டு ஃபுல்லாக உட்காந்தே இருப்பா தெரியுமா. அதை வந்து அவங்க எக்ஸாச்சுரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம யோசிச்சு பாருங்கள், எக்ஸாச்சுரேட்டே பண்ணாமல் ஆர்டினரி லைஃப்லேயே அப்படி தான் இருப்போம். ஏன் ஃபோன் பண்ணல, ஏன் எனக்கு சொல்லலை, ஏன் எனக்கு தகவல் தெரிவிக்கலை, நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சா அவங்க ஏன் பார்க்கல. இந்த அளவுக்கான டார்ச்சர் நம்ம அவங்களையும் பண்ணுறோம், நம்மளும் டார்ச்சர் பண்ணிக்கிறோம். ஓகேயா? அடுத்து இன்னொரு படத்துலேயும் இருக்குல்ல, யாரோ ஃபோன் பண்ணுவாங்க, மைனா படமா எதுன்னு தெரில எனக்கு. ஃபோன் பண்ணிவிட்டு அந்த சைடு ஒய்ஃப் வந்து நீ எப்போ வீட்டுக்கு வருவேன்னு கேட்டுட்ருப்பாள்ல. எவ்வளோ காண்டாகும். ஆனால் நம்ம அப்படி தான் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேயா? எமோஷ்னல் அவைலபிலிட்டி எனக்கு வேணுங்கிறதுக்காக, உன்னோட அட்டென்ஷன் எனக்கு வேணுங்கிறதுக்காக. ஆனால் எனக்கு அந்த நான் கிறிஸ்டல் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த கிறிஸ்டலுங்கிற தியரி எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோடய கான்செப்ட் எப்படி உருவாக்கிக்கிட்டேன்னா, அப்போ எமோஷ்னல் அவைலபிலிட்டிக்காக தான் இத்தனை கூத்தும் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே நம்ம எமோஷ்னல் அவைலபிலிட்டிக்காக தான் பண்ணுறோம். அந்த சஃபரிங்கே எமோஷ்னல் அவைலபிலிட்டிக்காக தான் வருது, மோஸ்ட் ஆஃப் தி சஃபரிங். ஏன்னா நம்ம ஆசைப்படுற நபர், நம்ம நினைக்கிற அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன், எய்தர் இட் குட் பி பேரண்ட்டில் ஏதோ ஒரு பேரண்ட், இல்லை எய்தர் இட் குட் பி சிப்ளிங், ஆர் எய்தர் இட் குட் பி லைஃப் பார்ட்னர், ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை எய்தர் இட் குட் பி எனி ஸ்பெசிஃபிக் பர்சன். ஓகேயா? அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனில் கிட்டேருந்து எமோஷ்னல் அவைலபிலிட்டி கிடைக்கலங்கிறதுல தான் இவ்வளவு சஃபரிங்கையும் அனுபவிக்கிறோம் நம்ம. ஓகேயா? அப்போது இந்த சஃபரிங்கெல்லாம் பின்புலமாக இருக்க காரணம் இந்த ஐடென்டிட்டி, அதாவது இந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டி கிடைக்காததுக்காக இருக்க காரணம் என்னன்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்து இன்னாரினுடைய மகள் அப்படின்னு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமே தவிர, இல்லை இன்னாரினுடைய அக்காவோ தங்கை அப்படி தான் நம்மளுக்கு பிடிச்சவங்க பேரை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். பேரண்ட்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இல்லை நம்ம லீவுக்கு அத்தை மாமா வீட்டுக்கு போவோமா, அத்தை மாமாவை சொல்லி தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். பேரண்ட்ஸை சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு அப்போதைக்கு பிடிச்சிருக்காது. அதனால நமக்கு பிடிச்சது என்ன, அத்தை மாமாவை சொல்லி எங்கேனாலும் ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம் நம்ம. அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே வளர்கிறோம் நம்ம. ஓகேயா? இப்போ கல்யாணம் ஆகிடுச்சா உடனே ஹஸ்பண்ட் பேரை பின்னாடி சேர்த்து அது வரைக்கும்
இப்போ நானே இருக்கேன்னா வெறும் ஐஸ்வர்யா இருந்தேன், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ரவிக்குமார் ஆனேன். என்னோடய விசிட்டிங் கார்ட்ஸ் அப்போ நான் கிளினிக் வச்சுருந்தப்போ இருக்க விசிட்டிங் கார்ட்ஸில் எல்லாம் ஐஸ்வர்யா ரவிக்குமார் தான் இருக்கும். என்னோடய காலேஜ் புக்ஸில் எல்லாம் ஐஸ்வர்யா ரவிக்குமார் தான் இருக்கும். அப்போ நம்ம அடையாளப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நமக்கு லைஃப்பில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. ஆனால் அந்த தாக்கம் தான் பிற்காலத்தில் பாதிப்பையும் உருவாக்குதுங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. நமக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் நம்மளை. ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டு தான் அந்த டிபெண்டன்சியை உருவாக்குது. அப்போ பேரண்ட்ஸை வச்சு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோன்னா அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட அந்த டிபெண்டன்சி வருது. ஸ்பௌஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோன்னா அந்த ஸ்பௌஸ் கிட்ட டிபெண்டன்சி வருது. இந்த டிபெண்டன்சி அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் இருக்குது. ஓகே, ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது. ஃபிசிக்கலாக எங்கேயாவது வெளியே போனோன்னா அவங்க கூட வந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். அந்த ஒட்டுப்புல் மாதிரி கிளிங்கியாக இருக்க டைப்பு. ஓகே, ஸோ அப்போ அந்த பேரண்ட்ஸ் கூட வரணும் எங்கேயாவது வெளியே போகணுன்னா, இல்லாட்டா ஸ்பௌஸ் கூட வரணும், இல்லை குழந்தைங்க கூட வரணும், நானாக போக மாட்டேன். ஓகே, ஸோ யாரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமோ, இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன்னா அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட போகணும்னு ஆசைப்படுறது. ஸோ இந்த ஐடென்டிட்டிங்கிற ஒரு விஷயத்தை தான் யாரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் இந்த டிபெண்டன்சி வருது. அதனால் ஃபிசிக்கல், ஃபினான்ஷியல், எமோஷனல் எல்லா விதத்தையும் அந்த டிபெண்டன்சி வந்து தான் அந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டிக்காக நம்ம அந்த பர்சன்கிட்ட இருந்து இப்படி அடிச்சுட்டு கிடக்குறோம். ஓகேயா, ஸோ அப்போ அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஐடென்டிட்டியை வெளியே யாரை வச்சும் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது, நான் யாருங்கிற தெளிவு நிலை எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அப்போ இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகணும், நான் யாருங்கிற தெளிவு நிலை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கான கிளாரிட்டி முழுசாக எனக்கு கிடைக்கணும்ல. ஸோ அந்த கிளாரிட்டி எப்படி அடையிறது அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஓகேயா, அதுக்கப்புறம் தான் உட்காந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுத ஆரம்பித்தேன். என்னோட கேரக்டர் என்ன, சின்ன வயசுலேருந்து நான் எப்படி இருப்பேன், என்னோடய பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸ் என்ன, எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எப்படிப்பட்ட ஆணை பிடிக்கும் எப்படிப்பட்ட ஆணை பிடிக்காது, அந்த நான் உங்களுக்கு எழுதி சொல்லி கொடுத்தேன்ல, இது ஃபுல்லாகவே ஐ அரைவ்ட். அப்போ நான் யார் அப்படின்னு வரும்போது எனக்குள்ளே இருக்க இன்னர் சைல்டுக்கு நானே பேர் வச்சேன் மிஸ்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாங்கிற பேரில் எதுவுமே இருக்காது. அந்த ஐஸ்வர்யாங்கிற பேர் இருந்தால் தானே அந்த உறவுகளை வச்சு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் அப்போ தான் டிசைட் பண்ணேன், இப்போ சாஃப்டாக, ரொம்ப அன்பாக, கரிசனமாக, கேரிங்காக, எல்லாரையும் கவனிக்கிற ஐஸ்வர்யா யாருக்குமே தேவையில்லை, இந்த ஊர் உலகத்துக்கே தேவையில்லை. ஏன்னா அந்த ஐஸ்வர்யாவை தான் எல்லாருமே டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. நம்ம எமோஷ்னல் அவைலபிலிட்டி வேணுங்கிறதுக்காக, நம்மளும் அடுத்தவங்களை போய் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த பீப்புள் ப்ளீஸிங் எல்லாம் பண்ணி அதில் என்ன பண்ணிடுறோன்னா, அடுத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்கங்கிறது கூட தெரியாமல் அவங்க வலையில் போய் விழுந்து அவங்க நம்மளை டோர் மேட்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தான் நம்மளை விட்டு கொடுத்துட்றோம். ஓகேயா, ஸோ அதனால இந்த ஐடென்டிட்டி வேண்டாம், நம்ம தானே தப்பு பண்ணுறோம், அவங்க தப்பு பண்ணல, அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிது யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த சான்ஸை கொடுக்குறதே நம்ம தான். அப்போது அந்த ஐடென்டிட்டியை மாற்றினேன். அதுக்கப்புறம் இருந்து என்னோடய ஃபேஸ்புக் ஐடென்டிட்டி கூட அதுவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மிஸ்டி ஆச்சு. ஓகேயா, அந்த ஐஸ்வர்யா மிஸ்டியை ரொம்ப நாளைக்கு நான் மாற்றவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் வரைக்கும் நான் மாற்றவே இல்லை. ஏன்னா நானாக சம்பாரித்து அந்த செல்ஃப் டிபெண்டன்சி வர்றதுக்காக ஹெச்டிஎஃப்சிலெலாம் வேலை செஞ்சு அதுக்கு நிறைய நான் சஃபர் பண்ணியிருக்கேன். என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்கும், ஹூ இஸ் மிஸ்டிங்கிறதுலையும் அது இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியில் வேலை செஞ்சு இண்டிபெண்ட்டாக ஆனதுக்கப்புறமும் என்னோடய ஓன் ஏர்னிங்ஸில் இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப நாளைக்கு ஐஸ்வர்யா மிஸ்டியாகவே தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் இது எல்லாமே ஆரம்ப காலங்கள். ஹவ் ஐ ப்ராக்டிக்கலி லிவ்ட் அப்படிங்கிறது வரும்ல, அப்போ நான் ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு அந்த அசம்ஷன் ஜேர்னி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த தியரி நான் சொன்னதுக்கு அதிலிருந்து நான் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் என்ன, புரிஞ்சுக்கிட்ட கான்செப்ட் என்னங்கிறத தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஓகேயா, ஸோ அப்போ அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் எனக்கு வந்துருச்சு. ஐ எம் நோ மோர் ஐஸ்வர்யா குமாரசாமி ஆர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். ஐ ஆம் ஐஸ்வர்யா மிஸ்டி. இப்போ வரைக்கும் என்ன நான் மிஸ்டியாக தான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, ஐம் நாட் ஈவன் ஐஸ்வர்யா ஸோ அண்ட் ஸோ. இப்போ ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்க ட்வின் ஃப்ளேம் பேரை கூட நான் பின்னாடி போட மாட்டேன். எழுதுனாலும் ப்ளைனாக கே ஐஸ்வர்யான்னு தான் எழுதுவேன். இல்லைன்னா இப்போ இருக்கிற கோச்சிங்கு, என்னோடய டேரட் கார்டு எல்லாமே மிஸ்டி பேரில் தான் இருக்குது. ஸோ என்னோடய ஃபவுண்டேஷனையே மிஸ்டி ஆக்கிட்டேன் நான். ஸோ இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, வெளி தோற்றத்தில் நான் யாராக இருந்தாலும் உள்ள ஒரு ஆளாக வெளியே ஒரு ஆளாக நான் வாழ விரும்பலை. அப்போது உள்ள யாராக இருக்கிறேனோ அதே நபராக, அதே எனர்ஜியாக, அதே கேரக்டரிஸ்டிக்ஸாக நான் வெளியவும் வாழ ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய
செல்ஃப் இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல, செல்ஃப் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதையே சோஷியல் இமேஜாகவும் சோஷியல் ஐடென்டிட்டியாகவும் ஆக்கிக்கிட்டேன். அதனால தான் எல்லாமே மிஸ்டி பேரில் வச்சுருக்கேன். நான் மிஸ்டின்னு சொல்லிக்கிறதுக்கு யார்கிட்டையும் அசிங்கப்படவே மாட்டேன். ஏன்னா மிஸ்டி தான் நான். எனக்கு புறத்தில் இந்த உடலுக்கு வச்ச பேர் தான் ஐஸ்வர்யா. ஓகேயா? அப்போ மிஸ்டி எப்படி இருப்பாளோ அப்படி தான் இருப்பாள். நான் என் கூட யாராவது பழக வரும்போது கூட நான் சொல்லுவேன், ஐ எம் நாட் அ மேரேஜ் மெட்டீரியல். நீ எதிர்பார்க்குற எதுவுமே என்கிட்ட இருந்து கிடைக்காது. ஐ எம் வெரி ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். என் மூட் ஸ்விங்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. இதெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணிக்க முடியும்னா பி வித் மீ, ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் மூவ் அவே. இப்படி தான் சொல்லுவேன் நான். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம். ஸோ இதுதான் ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டில் நானாக என்ன சொல்கிறது, அப்படி தான் இருப்பேங்கும்போது எனக்காக நான் எடுத்த ஸ்டாண்டு. நான் இப்போ உட்காந்து இந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டி யோசிக்கும் போது நான் யோசிக்கிறேன், ஏன் நமக்கு இவ்வளோ டிபெண்டன்சி வந்துச்சு, ஏன் இந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு பொறி தட்டுது. என்ன பொறி தட்டுதுன்னா, நமக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் வாழ்ந்த வாழ்க்கை, நம்மளை சுற்றி இருக்கிற லேடிஸ், நம்ம அத்தை, சித்தி, சித்தப்பா இவங்க வாழ்ந்த வாழ்க்கை, நம்மளை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த மேரீட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அந்த நெய்பர்ஸாக நான் சொல்கிறது. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸு, நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் வாழ்ந்த வாழ்க்கை, நம்ம போன டாக்டர்ஸ். அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லேடி இருக்காங்க, அவங்க டாக்டர் தான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிளினிக்கில் இருக்கும்போதே அவ்வளோ டென்ஷன் பண்ணுவார், அப்படி கத்துவார் அவங்கள எல்லோரும் முன்னாடி. ஸோ இதெல்லாம் பார்த்து அப்போது எப்படி எனக்கு மனசில் பொறி தட்டுன விஷயம் என்னென்னா, சொசைட்டல் பேட்டர்னே இப்படி தான் இருக்குது. ஓகேயா? அப்போ சோஷியல் கண்டிஷனிங்கே இப்படி தான் இருக்குது. பெண்ணினுடைய வளர்ப்புங்கிறதே இப்படி தான் இருக்குது. பெண்ணை வந்து இப்படி தான் நீ உடை உடுத்தணும், இப்படி தான் நீ தலை சீவணும், இப்படி தான் நீ பொட்டு வைக்கணும், இதெல்லாம் சொல்லி வளர்த்துறாங்கன்னா, ஆணையுமே எப்படி வளர்த்துறாங்கன்னா, நீ தான் பொறுப்பாக இருக்கணும், நீ தான் வீட்டை பார்த்துக்கணும், எங்கள் காலங்களுக்கு அப்புறம் நீ தான் எங்களுக்கு சோறு போடணும், இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் மேலே தூக்கி சுமத்தி தான் ஆணையும் வளர்த்துறாங்க. ஸோ அப்போ சொசைட்டல் பேட்டர்னே ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, கார்மிக் பேட்டர்னா, அட்டாச்மெண்ட் பேட்டர்னா, ட்ரொமேட்டிக் பேட்டர்னாகவே தான் சொசைட்டல் பேட்டர்னே இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன்லேயே வாழ்ந்தவங்கள பார்த்து நம்ம அந்த பேட்டர்னையே விட்னஸ் பண்ணி நம்ம டிஎன்ஏல, நம்ம ஜீன்ஸ்லேயே அது ரொம்ப டீப் வித்தின் இருக்குது. இப்படி தான் வாழணும், இப்படி தான் எல்லோரும் இருக்காங்க, சொசைட்டி இப்படி தான் இருக்குது. இது ரிப்பீட்டட் பேட்டர்னாக நமக்குள்ளே ரொம்ப அடி ஆழம் வரைக்கும் போய் உக்காந்துருச்சு. ஸோ அப்போ அந்த அடி ஆழம் வரைக்கும் போய் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு யாரெல்லாம் தெரியுதோ, நம்ம யார்கிட்ட எல்லாம் உறவு நிலையில் இருக்கமோ அவங்கக்கிட்ட தான் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்கள சுற்றியே இந்த ஐடென்டிட்டி வச்சுருக்கோம். அப்போ அவங்கள சுற்றியே இந்த ஐடென்டிட்டி இருக்கும்போது அவங்கள சுற்றியே இந்த டிபெண்டன்சியும் இருக்குது. அப்போ அவங்கள சுற்றியே இந்த டிபெண்டன்சி இருக்கும்போது அவங்கள சுற்றியே இந்த எமோஷ்னல் இன்அவைலபிலிட்டியும் இருக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஏன் இந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் வருது. நம்ம ஏன் வந்து நமக்கு எமோஷ்னலாக அன்அவைலபிளாக இருக்க பர்சன்ஸையே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து ஆக்சுவலாக நான் கல்யாணம் பண்ணும்போது லவ் மேரேஜாக தான் இருக்கணும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சேன். சத்தியமாக எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஆளோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்க ஆம்பளைங்க மாதிரியோ ஒரு ஆளாவே இருக்கவே கூடாதுன்னு நினச்சி கல்யாணம் பண்ணேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அதை விட 10 மடங்கு இருக்கிற ஆளை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஓகேயா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன தான் திங்கிங் அண்ட் தாட்ஸில் வச்சுருந்தாலும் அது வந்து வெறும் சூப்பர்ஃபிஷியல் கான்ஷியஸ் மைண்டு தான். அது வெறும் 5% தான் வேலை செய்யும். என்ன தான் அப்படி நம்ம வச்சுருந்தாலும் நம்மளோட அடியாளத்தில் என்ன பிலீஃப் சிஸ்டம் நமக்கு பதிஞ்சிருக்கோ, என்ன மைண்ட் செட் நமக்கு பதிஞ்சிருக்கோ அதை நம்ம உணரலை. அந்த மைண்ட் செட்டு, அந்த பிலீஃப் சிஸ்டத்தை தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பீங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. பிரபஞ்சம் வில் நாட் கிவ் ஹூ யூ ஆர், வாட் யூ வாண்ட். பிரபஞ்சம் வந்து நீங்கள் கேட்குறது கொடுக்காது. இப்போ நீங்கள் தாட்ஸ் அளவில் என்ன கேட்குறீங்க, இப்போ நானே இருக்கேன்னா, ஐயோ சத்தியமாக எனக்கு எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேண்டாம், என் வீட்டில் இருக்க மற்ற ஆம்பளைங்க மாதிரி ஹஸ்பண்ட் வேண்டாம், இது தாட்டு. ஓகே, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்குறீங்க. ஆனால் யூனிவர்ஸ் வில் நாட் கிவ் யூ வாட் யூ வாண்ட். யூனிவர்ஸ் வில் கிவ் யூ ஹூ யூ ஆர். உங்கள் பிலீஃப் சிஸ்டமும் உங்கள் மைண்ட் செட்டும் என்னவோ அதைத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்மளோட ரிப்பீட்டட் பேட்டர்ன் என்ன, சொசைட்டல் பேட்டர்ன் தான் வச்சுருக்கோம். அப்போ சொசைட்டியே இப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது அதுதான் நமக்கு லா ஆஃப் ரெசனன்ஸ்லேயும் வேலை செய்யும். அப்படி தானே? அப்போ நம்ம மைண்ட் செட்டு, நம்ம பிலீஃப் சிஸ்டத்துலேயே அதைத்தான் வச்சுருக்கோம். கார்மிக் பேட்டர்னை தான் வச்சுருக்கோம். எமோஷ்னலி அன்அவைலபிள் பேட்டர்னை தான் வச்சுருக்கோம்னா நம்ம அட்ராக்ட் பண்ணுறாலும் எமோஷ்னலி அன்அவைலபிளாக தான் இருப்பாங்க. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம போய் வந்து அவங்க ஏன் எமோஷ்னலி அன்அவைலபிளாக இருக்கிறாங்கன்னு நாங்கள் கொஷின் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு லெவல் தகுதி கிடையாது அப்படிங்கிறத அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சொசைட்டியே அப்படி தான் இருக்குது.
அதே பேட்டர்ன்லாம் திருப்பி திருப்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸே அப்படி தான் இருக்கிறாங்கங்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன், அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் யாராக வேணா இருக்கலாம்ல. அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், ஸ்பௌஸாக இருக்கலாம், யாராக இல்லை வேறு ஏதோ அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம்ல. அப்போ சொசைட்டி அப்படி இருக்கும்போது நம்மளுக்குள்ளே அது விட்னஸ் பண்ணி ஜீன்ஸ் வரைக்கும் அடியாளம் வரைக்கும் நம்ம பிலீஃப் சிஸ்டம் மைண்ட் செட் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்ராக்ட் பண்ணுற விஷயங்களும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சொசைட்டல் பேட்டர்ன் இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் யோசித்தா, ஏன்னா ஒன்றா யோசிச்சுக்கிட்டே வரேன் நான். சொசைட்டல் பேட்டர்ன் ஏன் அப்படி இருக்குதுன்னு யோசித்தா, இந்த சொசைட்டிலே ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னென்னா காசு பணம் இருந்துட்டா, பவர் அண்ட் பொசிஷன் இருந்துட்டா அவன் கெத்து, அவன் பெரிய ஆள். அப்போ அந்த பவர் அண்ட் பொசிஷன் வேணும், அந்த காசு பணம் வேணும். ஸோ மெட்டீரியலிஸ்டிக் சக்ஸஸ் வேணும் எனக்கு. எனக்கு வந்து மைண்டு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது, சோல் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது, எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறேன். எனக்கு பிடிச்ச வேலை இப்போ ஒருத்தன் 5 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற இடத்துல 5 ரூபா சம்பாதிக்கிறது தான் பெரியவனாக இருப்பான். எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு எனக்கு மனநிறைவு கொடுக்குற வேலையை செஞ்சு நான் 4 நாள் சம்பாதிச்சா கூட நான் பெரிய ஆள், எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிற ஆள் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 4 நாளை சம்பாதிக்கிறவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அவன் சந்தோஷமாக இருப்பான், நிம்மதியாக இருப்பான், அவனுக்கு பிடிச்சது செய்வான், அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுவான், அந்த காசுக்குள்ளேயே அவன் செலவெல்லாம் அடக்கியிருப்பான், அதில் அவன் சேர்த்து வைக்கவும் கற்றுருப்பான். அந்த 4 நாள்லேயே இப்படி வேலையை அவன் செஞ்சுருவான். ஓகே, அவன் மற்றவங்களோட உட்காந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான். அவனை 4 நாள் தானே எனக்கு கிடச்சிச்சு, அவன் 5 ரூபா சம்பாதிக்கிறானே அப்படின்னு நினைக்க மாட்டான். அப்படி ஆளுங்களும் இருந்திருக்காங்க. ஓகேயா, அந்த 4 நாளே அவன் நிம்மதியாக அந்த நைட்டு என் வேலையெல்லாம் இன்றைக்கி என்ன செய்யணும்னு நினச்சினா எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு அவன் ஹாப்பியாகவும் சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பான். இந்த 5 ரூபா சம்பாதிக்கிறவன் 5 ரூபாயும் சம்பாரிச்சிட்டு இனி அடுத்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற கூட்டமாக தான் இருக்குது பூரா. ஏன்னா அந்த 5 ரூபா நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நான் அதுலேயும் கெத்தாக இருக்கணும்னா நான் அந்த 5 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கணும். ஓகே, நான் 5 ரூபா சம்பாரிச்சேன்னா காரு வீடு வசதி எல்லாமே இருக்குது, இன்னும் நான் லக்ஸூரியஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த உலகம் என்னை திரும்பி பார்க்கும். இதுவும் அட்டென்ஷன் சீக்கிங் தான், இதுவும் அட்டாச்மெண்ட்டு தான். ஓகேயா, இந்த அட்டாச்மெண்ட்டு, இந்த அட்டென்ஷன் சீக்கிங், இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான புத்தி இருக்கிறதுனாலே என்னென்னா, இன்னொன்று ரிலேஷன்ஷிப்லேயும் அந்த எப்படி சொல்கிறது, என்னோடய ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ வேணாலும், அதாவது எங்களுக்குள்ளே இருக்கிற இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னாலும் எம்பிட்டு சண்டை இருக்குது, அடிதடி இருக்குது, எம்பிட்டு எங்களுக்கு பொருத்தமே இல்லாமல் இருக்குது, எங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்குங்கிறது இந்த 4 ரூஃபுக்குள்ளே இருந்தால் போதும். சமூகம் முன்னாடி வரும்போது எப்படி காமிச்சுக்கிறோம், எங்களை மாதிரி ஒரு கப்புள் உண்டுமா, நாங்கள் மேட் ஃபார் ஈச் அதர். இந்த ஃபேக்னஸோடையே தான் வாழ்ந்துகிட்ருக்கோம். இந்த ஃபேக்னஸை சாகுற விட்டு காப்பாற்ற வேண்டியிருக்கு, வேறு கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் அப்படி வாழ்ந்து தான் நம்ம மண்டையை போட்டுச்சுக்க, அதனால் அதை பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம். அப்போது இதுக்கெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவ்வளோ டெஸ்பிரேட்னஸோடு இருக்கும். ஐயோ இது தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ இந்த டயத்துக்கு நம்ம காசு வரலைன்னா என்ன பண்ணுறது, இந்த டயத்துக்கு லோன் அடைக்க முடியலன்னா என்ன பண்ணுறது, ஐயோ இவ்வளோ சம்பாதிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது, நம்மளால் இவ்வளோ காசு சேர்த்து வைக்க முடியலன்னா என்ன இப்படி ஐயையோ ஐயையோ ஐயையோன்னு எல்லா விஷயத்துலேயும் இருந்தால் எல்லா விஷயமே ஐயையோவாக தான் இருக்குது. நம்ம ஹெல்த்து மைண்ட் செட்டு எல்லாமே அந்த டெஸ்பிரேட்னஸ்லேயே தான் இருக்குது. இந்த டெஸ்பிரேட்னஸ் ஏன் வருதுன்னா, அந்த சொசைட்டல் பேட்டர்னில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், ஃபெமிலியாரிட்டி. அதாவது மாற்றத்தை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம அப்பா அம்மா ஜெனரேஷன்லாம் பாருங்கள், மாற்றத்தை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே சண்டை வந்துச்சுனாலும் அந்த ஃபெமிலியாரிட்டி பழகி போச்சு, அதுகளுக்குள்ளேயே அடிச்சுக்குங்க, அதுகளுக்குள்ளேயே சரியாயிக்குங்க. ஓகேயா, அது புருஷன் பொண்டாட்டி பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்று திருப்பி அவங்க செஞ்ச விஷயத்தையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது பலன் கொடுக்குது, பலன் கொடுக்கலை, அந்த டெய்லி ரொட்டீன் வந்து அவங்களுக்கு போரே அடிக்காமல், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ புதுசாக மாறுனா நல்லதுன்னு இருக்கும். அந்த புதிய மாற்றத்தையும் அவங்க வரவேற்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. இன்னொன்று, அந்த வரவேற்கிற மைண்ட் செட் இல்லாததுனால, விரும்பாத மைண்ட் செட்டும் இல்லாததுனால பழைய ரொட்டீன்லேயே ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே பாருங்கள், அவங்களுக்கு பழைய விஷயங்கள் தான் பிடிக்கும். புதுசாக இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களும் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அப்டேட்டும் ஆக மாட்டாங்க, அப்கிரேட் ஆக மாட்டாங்க, அந்த மாற்றத்தையும் விரும்ப மாட்டாங்க.
ஸோ இந்த பழைய செயினில் பழைய பேட்டர்ன்லேயே தான் அந்த ஐயோ ஐயோன்னு அவங்களோட நிம்மதி போது, அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, எல்லாமே வருதுனாலும் ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிக்கிட்டே வாழ்கிறதுக்கு அவங்க பழகிட்டாங்க. அப்படியே வாழ்கிறதுக்கும் அவங்க ரெடி கடைசி மட்டும். ஆனால் அதை விட்டு ஒரு ரிலாக்ஸ்டு லைஃப் ஸ்டைல், பீஸ் ஆஃப் மைண்டோடு வாழணும், அதுக்கு இதெல்லாம் வழிவகை அப்படிங்கிறத மாற்றத்தை கொண்டு வந்தால் அதை அவங்க அக்செப்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இதை பார்த்து தான் நம்மளும் வளர்ந்துருக்கோம், இதைத்தான் விட்னஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் நம்ம டிஎன்ஏக்குள்ளே ரொம்ப அடியாளமாக ரொம்ப ஜெனரேஷனாக இது இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த டெஸ்பிரேட்னஸ்க்கும் ஃபெமிலியாரிட்டியும் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா 2 விஷயம் இருக்குது. இந்த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ், சோஷியல் கண்டிஷனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது என்ன? எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது, அவங்கவுங்களுக்கு ஒரு கனவு, கற்பனை, அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கும் வாழ்கிறதுக்கு. ஆனால் என்ன தான் நமக்கு பிடிச்ச கனவு, கற்பனை, வாழ்க்கை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேயா? இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம் என்ன? சின்ன பிள்ளையிலேருந்து நினப்பு பொழப்புக்கு எடுத்துவிடுவோம். இந்த கனவு கற்பனையெல்லாம் நிஜத்தில் வரப்போதா? உன் கண்ணு முன்னாடி நிஜத்தில் என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ கற்றுக்க. மொத்தத்துக்கு இதை சொல்லி முடிச்சுடுவாங்க. அப்போது நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ ஹையாக இருந்தாலும் நமக்கு அது ரியாலிட்டிக்கு வரும்னே தெரியாது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் ரெசனன்ஸ்லாம் இப்போ வந்தது தானே. நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இதெல்லாம் யாராவது பேசியிருக்காங்களா? 2015-16 வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களா சொல்லுங்கள்? நெட்டு பூமானதே, நெட்டில் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பூமானதே 2016-17 அப்புறம் தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். அது வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றியெல்லாம் யார் பேசுனா? கரெக்ட் தானே? அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னா, அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு, அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கள பார்த்து விட்னஸ் பண்ணி வளர்ந்த நமக்கு இதெல்லாமே ட்ரீம்ஸு ரியாலிட்டிக்கு வரும்னே தெரியாது. அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட்ஸே நம்ம மதிக்காமல் போய்ட்றோம். அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே கவனம் செலுத்தாமல் போய்ட்றோம். நம்ம ஸ்டாண்டர்ட்ஸு, நம்ம உணர்வு நிலை, நம்மளோட ட்ரீம்ஸு இது எதையுமே நமக்கு மதிக்க தெரிகிறதில்ல. அப்போ சின்ன வயசுலேருந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம பேரண்ட்ஸோட கவர்னன்ஸில் தான் இருக்கும். இப்போ ஃபிசிக்கலாக நமக்கு எங்கேயாவது தனியாக போகணுன்னா பயம், அதே மாதிரி ஃபினான்ஷியலாக அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எமோஷ்னலாகவும் சின்ன குழந்தையிலேருந்து வளர்கிற வரைக்குமே, ஒரு 12வது முடிக்கிற வரைக்கும் கூட வச்சுக்கோங்க, அடிப்படை கல்வி, இல்லை 8வது முடிக்கிற வரைக்கும் கூட வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க? சொசைட்டல் கண்டிஷனை தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம படித்த ஸ்கூலு எல்லாத்துலேயுமே சோஷியல் கண்டிஷனிங் தானே இருக்குது. மணி அடித்தா சோறு, பசிக்குதோ பசிக்கலையோ, காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகணும், 9 மணிக்கு. அது ஒரு டெய்லி ரொட்டீனை தான் கொண்டு வந்துச்சு. டிசிப்ளினை கொண்டு வந்திருக்குமானா எனக்கு தெரியலப்பா. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கொஷின் மார்க்கு தான். டிசிப்ளினு, ரொட்டீனு, ஷெட்யூலு இதெல்லாம் பழகிறதுக்கு கொண்டு வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது கட்டாய சட்டமாக வேறு ஆப்ஷன் இல்லாமல் நம்ம செஞ்சிட்ருந்தோம். ஆனால் அதையும் நம்ம செய்யலைன்னா அந்த ரொட்டீனையும் நம்ம பழகியிருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்மளே ஒரு ஷெட்யூல் போட்டு நம்மளே ஒரு ரொட்டீன் வாழ்கிற அளவுக்கான அந்த பழக்க நிலை வந்திருக்காது. ஆனால் இப்போ நம்ம வாழ்கிறது லைவ்லியாக வாழ்கிறோம். அப்போ மெக்கானிக்கலாக வாழ்ந்துட்டுருந்தோம். ஆனால் இந்த சோஷியல் கண்டிஷனிங்ஸ்ன்னு இருக்குல்ல, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அது எல்லாமே பாருங்கள் மனுஷனை மேம்படுத்துறதுக்கு, ஒவ்வொரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலையும் மேம்படுத்துறதுக்காக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஃபுல்லாகவே கார்மிக் பேட்டர்னில் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலன்னாலும் ஒருத்தன் கூட இருந்து தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற பேட்டர்ன்லேயே தான் இருக்குது. ஸோ அந்த காலத்துலலாம் டைவர்ஸுங்கிறது ரொம்ப 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 கம்மி. இந்த பஞ்சாயத்துக்கு போய் தள்ளி வைக்கிறது, முடிச்சுக்கிறது அப்படி தான் இருந்துச்சே ஒழிய இந்த டைவர்ஸுங்கிறதுனா ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அதுக்காக டைவர்ஸ் டூ மச்சாகவும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதுவும் எனக்கு பிடிக்கல, அது வேறு விஷயம். அதை இன்னொரு வீடியோவில் தனி டாப்பிக்காக பேசுவோம். இதில் பேசினோன்னா இந்த வீடியோவே முடிக்க முடியாது. ஓகே, நிறைய சோஷியல் கண்டிஷனிங்ஸ். ஆனால் பார்த்தா எவ்வளவு நம்ம எமோஷ்னல் ட்ராமா ஆனாலும், எவ்வளவு நம்ம டார்ச்சர் ஆனாலும் அதே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அந்த ஸ்பவுஸ் கூட தான் இருக்கணும், இல்லை அந்த பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கணும். இன்னொன்று, பேரண்ட்ஸ் கூட இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம இண்டிபெண்ட் கிடையாது, டிபெண்ட்டாகவே இருக்கும். அதனால் அந்த கோடிபெண்டன்சிலேயே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஸ்பவுஸ் கூட வந்ததுக்கு அப்புறமா அந்த ஏஜில் தான் நம்ம கல்யாணமே பண்ணி வைப்பாங்க. கரெக்டு தானே? அப்போது அந்த மேரீட் லைஃப்க்கு அப்புறம் நம்மளுக்குன்னு அந்த ஏஜ், இப்போ 19 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஒரு 20-21 வயசில் கூட நம்ம ஒரு வேலைக்கு போகணும், நமக்கான ஸ்டாண்ட் எடுக்கிற டைம் அது அப்படிங்கிறதே நமக்கு தெரியறதில்ல. நமக்காக ஒரு வேலைக்கு போகணும், நம்ம இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும், என்ன தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, ஹஸ்பண்ட் இருந்தாங்க, இதெல்லாம் அன்றைக்கி சொல்லி கொடுக்குறதுக்கு கூட ஆள் இல்லை.
நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும், நமக்குன்னு ஒரு சுய வருமானம் வேணும், நம்ம கெரியர் ரொம்ப முக்கியம், எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் அன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறதுக்கே ஆள் இல்லை. அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்ம வாழணுங்கிறதே நமக்கு தெரியலை. சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் சொசைட்டியோட கண்டிஷனிங்க்குமே தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். சொசைட்டல் பேட்டர்னே கார்மிக் பேட்டர்னாக இருக்கும்போது, டாக்ஸிக் பேட்டர்னாக இருக்கும்போது, அப்போ அதையே தானே நம்ம வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருப்போம். அப்போ ஐயோன்னு தான் இருப்போம். அந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் நமக்குள்ளே. அன்அவைலபிள் பேட்டர்ன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஐடென்டிட்டி நம்ம கூட இருக்கிறவங்கள சுற்றியே தான் இருக்கும். அப்போ அந்த எமோஷ்னல் அன்அவைலபிலிட்டியிலேயே தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம். இதுதான் நான் கற்றுக்கிட்ட கான்செப்ட். அப்போ இது 4 இருக்குன்னா இது ஃபுல்லாகவே லேக் மைண்ட் செட்டு. அப்போ நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கணும், எதில் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதே அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன். அப்போ யோசித்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்ப்போம். நான் அப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, இந்த லேக்கெல்லாம் விட்டு தள்ளிடணும். இந்த ஐயோங்கிற லைஃப் ஸ்டைல் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த எமோஷ்னல் அன்அவைலபிலிட்டி போகணும். அப்போ எமோஷ்னலி அவைலபிளான ஆள் யாருன்னு தெரியணும். அப்போ எமோஷ்னலி அவைலபிளான லைஃப் ஸ்டைலுக்கு வரணும். அப்போ எமோஷ்னலி அவைலபிளான லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டேன்னா அப்போ எமோஷ்னலி ஸ்டெபிளைஸ் ஆயிடுவேன். அப்போ எமோஷ்னலி ஸ்டெபிளைஸ் ஆகிட்டேன்னா என்னோடய நர்வஸ் சிஸ்டம், இந்த பதட்டம் இதெல்லாம் ரெகுலேட் ஆகிடும், காம் டவுன் ஆயிரும். அப்போ நான் அவைலபிளாக இருக்க வேண்டிய பர்சன் யார் அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் இந்த வெளியே இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் எமோஷ்னலி எப்படி சொல்கிறது, அவைலபிளாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அவங்களோட எமோஷ்னல் அவைலபிலிட்டி எனக்கு வேணுங்கிறதுக்காக எனக்கு நானே எமோஷ்னலாக அவைலபிளாக இல்லாமல் போயிட்டேன். அப்போது எமோஷ்னலாக அவைலபிளாக இருக்க வேண்டியது யாருக்கு? எனக்கு தான். நான் எமோஷ்னலாக அவைலபிளாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் மற்றவனெல்லாம் பார்த்துக்குவான். மற்றவன்லாம் எமோஷ்னலாக எனக்கு அவைலபிளாக இருந்தால் என்ன, இல்லாட்டா என்ன அப்படிங்கிற புத்தியே அப்போ தான் வந்துச்சு நான் யோசிக்கும்போது. அதே மாதிரி இந்த ஐடென்டிட்டிக்கும் நான் என்ன யோசித்தேன்னா, அப்போ என்னோடய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு தான் நான் வாழணும். என்னோடய ட்ரீம்ஸ் அப்போ ரியாலிட்டிக்கு வரும்ல. அப்போ என்னோடய ட்ரீம் லைஃபுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல. அப்போ என்னோடய ஐடென்டிட்டி, செல்ஃப் ஐடென்டிட்டிங்கிறது அந்த ட்ரீம் லைஃபுக்கான ஐடென்டிட்டி தான் என்னோடய செல்ஃப் ஐடென்டிட்டி. அப்போ மிஸ்டி என்ன வாழ துடிக்கிறா, மிஸ்டி யாராக இருக்கிறாங்கிறது தான் என்னோடய ஐடென்டிட்டி. அப்போ என்னோடய அந்த ஐடென்டிட்டியை என் ட்ரீம் லைஃபோடு தானே நான் அலைன் பண்ணணும். நான் அதை விட்டுட்டு எதுக்காக சோஷியல் கண்டிஷனிங்லேயே உட்காந்துருக்கணும்? அப்போது நான் என்ன நினச்சேன்னா, இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது என்னோட ட்ரீம் லைஃப் கூட தான் இருக்கணும். கம்ப்ளீட்டாக என் ட்ரீம் லைஃப் என்னவோ அதுக்காக தானே நான் அலைன் ஆகணும். அந்த நானுங்கிறது என்னோடய செல்ஃப் ஐடென்டிட்டி என்ன மிஸ்டி தான். அதுக்கு மேலே ஐஸ்வர்யா கிடையாது. அதனால் மிஸ்டியாகவே என்னோடய ட்ரீம் லைஃபுக்கு அலைன் ஆனேன். நான் அப்படி தான் அலைன் ஆகணுங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன், அப்போ நான் பீஸ்ஃபுல்லாக எப்போவுமே இந்த ஐயோங்கிற லைஃப் ஸ்டைல் இல்லாமல் வாழணும்னா என்னை சுற்றி ஐயோங்கிற பீப்புளே இருக்கக்கூடாது. அவங்க பேசுகிறதையும் எனக்கு கேட்க பிடிக்கல. அப்போ என்னை சுற்றி ஐயோங்கிற பீப்புள் இருக்கக்கூடாது அப்படின்னா அதே வீட்டில் இருந்துக்கிட்டு அதே மனிதர்களை சுற்றி வச்சுக்கிட்டு இந்த பீப்புள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அப்போ என் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நான் வாழணுன்னாலே முதல்ல சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த சோஷியல் கண்டிஷன்ஸை விட்டு வெளியே போகணும். ஆனால் இந்த சமூகத்தை விட்டு வெளியே போக முடியுமா? போகவே முடியாது. இந்த சமூகத்துக்குள்ளே தான் வாழணும். ஓகேயா? இந்த சமூகத்துக்குள்ளே தான் வாழணுங்கும்போது சொசைட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது ஐயோங்கிற பீப்புளுக்கு நடுவில் இருந்துக்கிட்டு நானும் ஐயோன்னு வாழக்கூடாதுன்னு நினச்சா அது நடக்கவே போகிறது கிடையாது. அப்போது முதல்ல அந்த இடத்த விட்டு வெளியே போகணும். எனக்கு என்னெல்லாம் சோஷியல் கண்டிஷனிங் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் உடச்சி அதுலேருந்து வெளியே வர்ற அளவுக்கு தைரியம் வேணும். எனக்கு வெளியே வந்ததுக்கப்புறமும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சுக்கணும். அப்படிங்கிற போது இதெல்லாம் யோசிக்கிறேன். அப்போ அதுக்கான என்விரான்மெண்ட் என்னவோ அதுக்கு அந்த இடத்துக்கு போனால் தான் அது கிடைக்கும். இங்கேயே உக்காந்துக்கிட்டு எனக்கு பீச்சை பார்க்கணுன்னா பீச் நகண்டு வராது. நம்ம வீட்டுக்கு பீச் எங்கே இருக்கோ அங்கே போனால் தான் பீச்சை பார்க்க முடியும். கரெக்டு தானே? அப்போ உங்களுக்கு எமோஷ்னல் பீஸ் வேணும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் இதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆன லைஃப் ஸ்டைலில் சொல்லலை. பார்ட் 3ல் வருது. இன்னும் எசென்ஷியல் ஜர்னி எப்படி இருந்துச்சு, ஃபைனலாக எப்படி டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்தேங்கிறது. ஆனால் இது எல்லாமே என்னோடய தியரி எப்படியாக இருந்தது, அந்த தியரியிலேருந்து என்ன கான்செப்டை நான் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் எந்த விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணினேன் அப்படிங்கிறது தான் இப்போ வீடியோ. ஓகேயா? அப்போது நான் யோசித்தது என்னதுன்னா,
அப்போ என்விரான்மெண்ட்டே எனக்கு எமோஷ்னல் பீஸ் கொடுக்குற மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு போகணும். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு போகணும்னாலே வீட்டில் விடுவாங்களா மாட்டாங்களா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வீட்டில் விடவே மாட்டாங்க தான். எய்தர் நீங்கள் நம்ம ஸ்பௌஸ் வீட்டில் இருக்கமோ பேரண்ட்ஸ் கூட இருக்கமோ கண்டிப்பாக விட அதுக்கு 1000 காரணங்களையும் கதைகளையும் கொண்டு வருவாங்க. எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க, பயங்கரமாக ஆக்டிங்கை போட்டு ட்ரை பண்ணுவாங்க, நம்மளை பயமுறுத்தி ட்ரை பண்ணுவாங்க. தனியாக போனால் இப்படியெல்லாம் ஆகி போயிடும், சமூகம் இப்படியெல்லாம் பேசிடும் அப்படியெல்லாம் பேசிடும். இதெல்லாம் தாண்டி அதை பூரா உடச்சிட்டு வெளியே வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உள்வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹீலிங்ப்பா, எனக்குள்ளே நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குதுன்னு அப்போ தான் நான் உணரவே ஆரம்பித்தேன். எதுக்கு எடுத்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் எய்தர் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இல்லை ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், இதுதான் மெயினாக இருக்குது. அப்போது இன்னொன்று என்னென்னா, என்னால் ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னா, ஒருவேளை இதை நான் செஞ்சுட்டேன்னா சமூகம் என்னை புறக்கணிச்சிருமோ, எனக்குன்னு என் ஃபேமிலியில் இருக்க பொசிஷன் இழந்துருவனோ, என் பேர் கெட்டு போயிருமோ, ஆனால் இப்படியே பயந்துக்கிட்டே எத்தனை நாள் உட்காந்துட்ருக்குது. அப்போ கண்டிப்பாக ஹீலிங் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் இருக்குங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எமோஷ்னலாக பயங்கரமாக வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ அதில் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ சொல்கிறது வேணால் வீடியோ 1 மணி நேரம் இல்லை இந்த வீடியோ ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் சொல்லிடுவேனா இருக்கும். ஆனால் இதை அனுபவித்தது ஃபுல்லாக நான் எப்போ இருந்து அனுபவிச்சிருக்கேன், 2000 சின்ன பிள்ளையிலேருந்து அனுபவிச்சிருக்கேன். நான் கான்ஷியஸாக எனக்கு தெரிய வந்ததே 2009 ஓகேயா. அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 2015 தான் இதுக்கு தீவிரமாக முயற்சி எடுக்கிறேன் நான். அப்போ இதெல்லாம் எனக்கு பொறி தட்டிடுச்சு. ஆனால் அந்த ஹீலிங்கான யாரை போய் பார்க்குறது, எப்படி சூஸ் பண்ணுறது, இதுவே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ ஐ வாஸ் இன் பெங்களூர். அப்போ பெங்களூரில் ஒரு ஃபாரின் லேடி, ஷீ இஸ் அ ஷாமனிக் ஹீலர். அவங்க ப்ளஸ் இந்த இன்னொரு லேடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க மெடிடேஷன் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, 4-5 பேர்த்த அவங்க கற்றுட்டு வந்திருக்காங்க. வாழ்க வளமுடன், ஓஷோ, அதுக்கப்புறம் இன்னொன்று அவங்களுக்கு தெரிஞ்ச வேறு மெடிடேஷன்ஸு இதெல்லாம் கற்றுட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நான் கற்றுக்கும் போது அது ஒரு கலவையாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நிறைய விஷயம் என்கிட்ட இருந்தும் வெளியே அவுட்புட்டாக கலவையாக அவங்களுக்கு தெரிய வருது. ஓகேவா. ஸோ இப்படி தான் என் ஹீலிங் ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சமானிக் ஹீலர் நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதெல்லாமே யோசித்து தான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொன்னப்போ எனக்கு புரிஞ்சிருக்காது, அதுக்கப்புறம் யோசித்து புரிஞ்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய மெடிடேஷன் ஜேர்னியெல்லாம் ஆரம்பித்தப்புறம் தான் செல்ஃப் டாக் ஜேர்னியே ஆரம்பிச்சது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் இனி பார்ட் 3ல். இப்போ இந்த ஹீலிங் ஜேர்னிக்குள்ளே நான் எப்படி மூவ் ஆனேன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் கோச்சிங்காக எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் இந்த பாம்ப்ளேட்டை பார்த்தாலே தெரியும். ஸோ அப்போ லெவல் பை லெவலாக 5 லெவலில் கோச்சிங் எடுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் லெவல் கிரியேட் தி லைஃப் யூ லவ். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி உருவாக்கினேன் அப்படின்னா, அந்த நான் யாருங்கிறதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு வேணும் இல்லை. அப்போ அந்த கிளாரிட்டிக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், நீங்கள் க்ரியேட் பண்ண நினைக்கிற லைஃப் என்ன, அப்போ நான் யார், அப்போ இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் செல்ஃப் பிட்ரே லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த செல்ஃப் பிட்ரே லைஃப்லேருந்து எப்படி வெளியே வர்றது, அப்போ செல்ஃப் லவ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி எழுத கற்றுக்கணும், பாஸ்ட்டு ட்ராமாஸ்லாம் இருக்குன்னா அதோட எப்படி நீங்கள் பீஸ் மேக் பண்ணணும், அதெல்லாம் எப்படி லெட் கோன்னு விட கற்றுக்கணும், உங்களுக்கு என்னென்ன பிளாக்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் எப்படி கற்றுக்கணும். அதே மாதிரி மற்றவங்க உங்களுக்கு செஞ்ச தவறுகள் நமக்கு எப்போவுமே மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது, இப்படி பண்ணிட்டாங்களே அதை எப்படி ஃபர்கிவ் பண்ணணும், அதை எப்படி ஃபர்கெட் பண்ணணும், இது எல்லாமே நான் இதுக்குள்ளே கொண்டு வந்தேன் இந்த ஃபஸ்ட் லெவலுக்குள்ளே. அப்போ கடவுள் நம்மளை படைத்த நிலையில் நம்ம சந்தோஷமாக வாழணுன்னா அந்த நிலை என்னன்னு தெரியணும், எப்படி அதில் சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு தெரியணும். அதுக்கிடையில் நமக்கு பிடிச்சதெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி, யூனிவர்சல் லாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி ரிசர்ச் பண்ணேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு நான் என்னெல்லாம் அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீடம் ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு என்ன எப்படி நான் வச்சுக்கணும், எந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும், இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். என்னோடய லைஃப் நான் எதுக்கோ ஒன்று பிறந்திருக்கேன்ல, அப்போ என் லைஃப் பர்பஸ் என்ன, அந்த பர்பஸ் ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், இது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாமே ஹீலிங் ஜேர்னியில் தான் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் தான் அப்படியே கோச்சிங்காகவும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போது. ஆனால் இதெல்லாம் கற்றுக்கிட்டாலும் எனக்கு மெடிடேஷன் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது. நான் சொன்னேன் இல்லை, பெங்களூரில் அந்த லேடிக்கிட்ட போய் மெடிடேஷன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ மெடிடேஷனை பற்றி நிறைய நுட்பமான விஷயங்கள், எனக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் என்னென்ன,
அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். அப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் எப்படி நடக்குது இது எல்லாமே ரியலைஸ் பண்ணேன். அப்போ தான் நான் யாருங்கிறது அந்த மெடிடேஷன் பண்ண பண்ண உள்ள செல்ஃப் டாக் நடக்கும்ல, அப்போ முழுமையாக அந்த ரா ஆத்தென்டிக் செல்ஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். எனக்குள்ளே இருக்க டார்க்னஸ் என்னங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். அப்போ என் இன்னர் சைல்டு ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஸோ அப்போ இன்னர் சைல்டு ஏன் டார்க் ஆகுது, இன்னர் சைல்டை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ அந்த இன்னர் சைல்டு ட்ராமானா என்ன, அந்த எம்டினஸ் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்குல்ல, வெறுமையாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, ஏன் உருவாகுது, இது எல்லாமே கற்றுக்கிட்டேன். அப்போ அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, இந்த இந்த இதெல்லாம் நம்மளால தான் நம்ம உருவாக்கிக்கிட்டோங்கிறதே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதை அந்த அக்செப்டன்ஸுக்கு எப்படி வர்றது, இன்னர் சைல்டை எப்படி சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டு அந்த ஹீலர் தான் எனக்குள்ளே இருக்கிற இந்த மைண்டு, இப்போ நான் பேசுகிறேன்ல, புத்தி, மனசு, மனசாட்சி, இறைசாட்சி, அதெல்லாம் ரொம்ப கிளியராக பிரித்து எனக்கு புரிய வச்சாங்க. ஸோ அவங்க புரிய வைக்க நான் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஒரு புரிதல் வரும்ல. அவங்க மதர் வுன்ஸ், ஃபாதர் வுன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது எனக்குள்ளே இருக்க பெண்மை எப்படி மாறுது, எனக்குள்ளே இருக்க ஆண்மைக்கான தன்மை எப்படி மாறுது, இதெல்லாம் நான் என்னெல்லாம் உணர்ந்தேனோ அதை அப்படியே நான் கோச்சிங்காக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதுலேயுமே ஹீலிங் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நம்மளோட எனர்ஜி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணி அந்த சின்ன வயசுலேருந்து எதுக்காகலாம் ஏங்குனனோ அதை எனக்கு நானே கொடுக்க ஆரம்பித்தப்போ தான் அந்த டார்க்னஸ்லாம் போக என்னோடய இன்னர் சைல்டோட சுபாவம் என்ன, உண்மையான அந்த நேச்சர் என்ன, அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ வல்னரபுளாக இருக்குது, எவ்வளோ கைண்டாக இருக்குங்கிறதெல்லாம் அப்போ தான் நான் பார்த்து ரசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாமே என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச, எப்படி சொல்கிறது, ஒரு பிளஸ்ஸிங்காக எப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அவங்க கூட இருக்க முடிஞ்சுது என்னால். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து இந்த மதுரைக்கு வந்ததுக்கப்புறமா நானே அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ரியலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் மாறி இருப்பேன்ல, அப்படிப்பட்ட விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி அந்த இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்த மெடிடேஷனையும் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு அவங்க நாலேஜாக நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை ப்ராக்டிக்கலாக நான் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ஜேர்னி ஸ்டார்டட் அண்ட் வென்ட் இன். ஸோ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சமாக அந்த ஹீலிங் நடக்க என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஐ ஸ்டார்டட் பிகமிங் மை பெஸ்ட் வெர்ஷன். ஹீலிங் நடக்க தான் செல்ஃப் லவ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன், என்னென்னு கற்றுக்கிறேன். அப்போ ஐ கேம் என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன். அப்போ அம்மா வீட்டில் இருக்கும்போது செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு ஐ பிகேம் ஸோ ஹாப்பி. ஆக்சுவலாக அப்போ வரைக்கும் அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம உட்காந்து சாப்பிட்றதே ஹாப்பினஸ்ன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது தனியாக நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம், எதையோ பெருசாக சாதிச்சுட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ். அதே மாதிரி இந்த சோலோ ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வரும்போது அது வரைக்கும் துணைக்கு ஆள் தேடிக்கிட்டே இருந்த ஆள், அது வரைக்கும் யாராவது கூட வந்தால் தான் நம்ம தெம்பாக இருப்போம், தைரியமாக இருப்போம்னு நினச்ச ஆள், என்னால் என் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னையவே துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர முடியுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தேட்டரில் போய் தனியாக உட்காந்து படம் பார்க்க, இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது எனக்கு ஒரு சின்ன சக்ஸஸ் கிடைக்கிது. ஹெச்டிஎஃப்சியில் ஏதோ சின்னதாக ஒரு கமிஷன் வருதுன்னா கூட அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என் கூடயே நான் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கும்போதெல்லாம் பெருசாக எதையோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு குவீன் மாதிரி என்ன நானே தூக்கி வச்சுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். அதெல்லாம் வேறு யாருமே வெளியே இருந்து கொடுக்க முடியாதுல்ல, அதெல்லாம் எனக்கு செல்ஃப் லவ் தான் கொடுத்துச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் கொடுக்க அந்த செல்ஃப் டாக்கும் உள்ள என்னோட டிவைன் மாஸ்குலைனோட நடக்க எனக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், என் செல்ஃப் இமேஜையே சோஷியல் இமேஜாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, என்னோடய செல்ஃப் ஐடென்டிட்டி மேலே எனக்கு இருக்கக்கூடிய காதல், அதே மாதிரி என்னையே நான் அட்மையர் பண்ணுற விதம், செல்ஃப் கேர் பண்ணிக்கிற விதம், இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய செல்ஃப் எஸ்டீம் மேலே போகுது, செல்ஃப் இமேஜ் மேலே போகுது. அந்த கான்ஃபிடென்ஸ் வர எனக்கு அந்த அபெண்டன்ஸ் மைண்ட் செட் வருது. அப்போ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாத்தையுமே உணர்கிறேன். என் கூட நானே ஃபிசிக்கலாக இருந்துக்க முடியுதில்ல. ஐ எம் பிகமிங் எ செல்ஃப் டிபெண்டன்ட் பர்சனில், யாரையுமே வெளியே டிபெண்ட் பண்ணல, நானே சம்பாரிச்சிக்க முடியுங்கிறதெல்லாம் வருதில்ல. ஏன்னா ஹெச்டிஎஃப்சியில் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன், அந்த சம்பளத்துலேயே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஓகே, என்ன கம்பேஷனேட்டோடு எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ஹீலிங் இன்னும் நல்லா நடக்குது. நான் எனக்கு நானே எல்லாம் செஞ்சு கொடுத்துக்க ஹீலிங் ஃபாஸ்ட்டாக இட்ஸ் கோயிங். அப்போ அந்த செல்ஃப் வேலிடேஷன், என் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம்ஃபுல்லான ஒரு லைஃப் மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்துலாம் நான் வெளியே போயாச்சுல, எனக்கு தனி வீடு எடுத்து வாடகைக்கு இருக்கேன். பேரண்ட்ஸ் வீட்லேயே சைட் போர்ஷனில் வாடகைக்கு இருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், பர்மிஷன் வாங்கணும், எல்லாம் பண்ணணும். நான் இப்போ இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல்.
நான் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் வந்துட்டேன். அப்போது எனக்கு வந்து எப்படி ஆகுதுன்னா, அந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு நிறைய நானே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அந்த பெஸ்ட் வெர்ஷன் ஆகிறேன் அப்படிங்கிறதுக்கப்புறமும் என்னை நோக்கி வந்து காசு வரமாட்டேங்குது நிறைய இடத்துல. அதாவது ஹாப்பியாக இருக்கேன், சம்பாதிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் நான் நினச்ச அளவு சம்பாதிக்க முடியல. அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் மணி இல்லை. அதாவது மாதம் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அந்த ரெஸ்ட்ரிக்டட் லிமிட்டட் மணி தான் இருக்குது. ஸோ அப்போ நான் யோசிக்கிறேன், எப்படி வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக சம்பாதிக்க முடியும் அப்படி. அப்போ தான் நான் ஒரு விஷயம் உணர்கிறேன், என்னென்னா மணியை பற்றின ரொம்ப ஜாஸ்தி மிஸ்கன்செப்ஷன்ஸ் எனக்கு இருக்குது. மணி வந்து ஒரு ஹையர் வேல்யூ எனர்ஜி அப்படிங்கிறதே நான் வந்து உணரலை. மணியை பற்றி நிறைய ஈவில் கான்செப்ட்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ட்ராமா இருக்குது நமக்கு, இதெல்லாமே நான் உணர ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ என்னோடய கோர் வேல்யூஸ் அண்ட் கோர் பிலீஃப் சிஸ்டத்துலேயே எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது மணியை பற்றி. அப்போ என்னோடய பிளாக்ஸ் எல்லாம் இதுதான் சொல்லிவிட்டு ஒன்றொன்னா ஐம் ஸ்டார்டிங் டு என்ன சொல்கிறது, அதை கிளியர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ அதையுமே நான் தான் யோசிச்சு என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் கிளியர் பண்ணுறேன். அதுக்கெலாம் நான் யார்கிட்டையும் கோச்சிங் போகல. ஓகே, அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன், என்ன சொல்கிறது, ஹெச்டிஎஃப்சியில் வேலை செய்கிற வரைக்கும் ஆப்ஷன் இருக்கோ இல்லையோ எனக்கு சம்பளம் வேணுங்கிறதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கேன், பிடிக்குதோ பிடிக்கலையோ. அதே இது எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணேன், எனக்கு எப்போவுமே எதை பண்ணால் எனர்ஜைஸ் பண்ணுமோ அதை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் மணி நல்லா வரும் இல்லை, டயர்டாக இல்லாமல் நம்மளோட 100% போட்டு உழைக்க முடியும்லன்னு தோணுது. அப்போ தான் என்னோடய பேஷனே என்னோடய லைஃப் பர்பஸாக இருக்கிறத நான் உணர்கிறேன். அப்போ என்னோடய பேஷனையே கெரியராக சேஞ்ச் பண்ணுறேன். அப்போயும் ஃபஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். உடனடியாக நான் வந்து இதுக்கு வந்துடல, கோச்சிங்க்கு வந்துடல. காஸ்மெட்டிக்ஸ்லேயும் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போவும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலங்கும் போது, அப்போ இதுலேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலன்னா எனக்கு எது ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி சூப்பர்ஃபிஷியலான வெறும் காசிப் பேசுகிற டாக்ஸ் பிடிக்காது, ரொம்ப மீனிங்ஃபுல்லான இன்டெப்த்தான டாக்ஸ் தான் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். அப்போ உணரும்போது என்னாதுன்னா, அப்போ தான் யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் என்னோடய பிரச்சனைகள், அப்போல்லாம் நிறைய புலம்பல்கள் இருக்கும். ஸோ ஐ மேட் மை லைஃப் பர்பஸ் இன்டு மை கேரியர். அந்த பேஷனையே கெரியர் ஆக்கிக்கிட்டேன். ஸோ அதில் 100% எஃபர்ட் போடும்போது அதுக்கான பலன், மணி இன்ஃப்ளோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம்தான் நான் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு வர்றது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் அந்த மைண்டில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்ல, அப்பா மாதம் என்ன ஆனாலும் மாதம் இவ்வளோ காசு எனக்கு வந்துடும்டா அப்படிங்கிற அந்த எமோஷ்னல் செக்யூரிட்டியே எனக்குள்ளே வருது. அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் எனக்கு வருது. அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தான் எனக்கு எமோஷ்னல் செக்யூரிட்டியை கொடுக்குது. ஓகே, நான் யூஸ்வலாக என்ன சொல்லிகிட்டே தெரிவேன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு சர்வைவ், ஐ வாண்ட் டு லிவ் அப்படின்னு சொல்லுவேன். சர்வைவ்னா என்னென்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை வாழ்ந்தே ஆகணும். லிவ்னா என்னென்னா, எனக்கு பிடிச்சது தான் வாழ்வேன், உயிர்ப்போட வாழ்வேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ சர்வைவலுக்கு வந்து நம்ம சம்பாரித்து தான் சர்வைவ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம டிபெண்டன்சியில் இருக்கும்போது சொல்கிறேன் நான். ஆனால் இப்போ நம்ம லிவ் அப்படிங்கும்போது இண்டிபெண்ட் ஆகிடுறோம். ஓகே, அப்போ நம்ம சம்பாரித்து நம்ம வாழும்போது அந்த திருப்தி, நிறைவு நிலை நமக்கு கிடைக்கிது. அப்போது லிவ் பண்ணணும், உயிர்ப்போடு நீ வாழணுன்னாலும் ஃபஸ்ட்டு சர்வைவலுக்கான ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் உயிர்ப்போடு வாழ முடியுங்கிறதையே புரிஞ்சுக்கிறேன். அப்போ சர்வைவலுக்கான ஃபவுண்டேஷன் என்ன? மணி தான். ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, காசு வேணும். பிடிச்சதை வாங்கணுமா, காசு வேணும். பிடிச்சதை சாப்பிட்ணுமா, காசு வேணும். டூருக்கு போகணுமா, காசு வேணும். வாழ்க்கையினுடைய அடிப்படையை வாழணுமா, காசு வேணும். தனி வீட்டுக்கு போகணுமா, வாடகை கொடுக்குறது காசு வேணும். மொபைல் பில்லாம் நீயே மெயின்டைன் பண்ணிக்கணுமா, காசு வேணும். மாத்திரை மருந்து நீயே வாங்கி சாப்பிட்டுக்கணுமா, ஆஸ்பத்திரிக்கு செக்கப் போகணுமா, காசு வேணும். ஸோ அப்போ வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம், ஃபவுண்டேஷனே மணி தான். அப்போ அந்த மணியை ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மணியை சம்பாதிக்கிறேன்னு எப்போ பார்த்தாலும் போய் மணியை சேஸ் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது அப்படின்னு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து கோச்சிங் ஆக்கினேன் நான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு இனிஷியலாலாம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன், என்னோடய ட்ரீம்ஸை நான் சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இன்னொன்று வந்து என்னென்னா, எத்தனை காலத்துக்கு இப்படி சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நினப்பும் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் தான் அசம்ஷன் ஜேர்னிக்கு போனேன். மணியெல்லாம் சம்பாரிச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வெளியே போயிட்டேன், அதனால் யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. இன்ஃபர்மேஷன் கூட அப்பப்போ தோணுச்சுன்னா தான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இதெல்லாம் ஆசைப்படுறாங்க, நினைக்கிறாங்க. நான் வந்து எமோஷ்னலாக ஹீல் பண்ணணும், பீஸ் ஆஃப் மைண்டோடையே இருக்கணும் அப்படின்னெல்லாம் யோசிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது.
அதே மாதிரி சித்தர் மாதிரி புத்தர் மாதிரி காட்டுக்கு நடுவில் போய் நம்மளும் வாழ முடியாது. ஓகே, எனக்கு யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு அப்போ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். நம்மளே சம்பாதிக்கிறோம், நம்மளோட ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணலங்கிறதே நம்ம ஹஸ்பண்டுக்கு காண்டு வரும். அது வேறு விஷயம். அப்படி இருந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் காண்டு வரும். அதை தவிர ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணலங்கிறதே காண்டு வர்ற விஷயம் தான். நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நானே செஞ்சுக்குவேன் அப்படிங்கிறது இன்னும் காண்டு வர்ற விஷயம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அப்போ வீட்டுக்குள்ளே இருக்க மற்றவங்கள, இப்போ நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இன்னொன்று நம்மளே சம்பாதிக்கிறோம், அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு காசு தரலைன்னா பிள்ளைங்களும் காண்டு போடும் நம்மக்கிட்ட. ஓகேயா? இன்னொன்று, இதெல்லாம் நம்ம இன்லாஸோடு இருக்கோம், மாமனார் மாமியாரும் வாட்ச் பண்ண நேரிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாமனார் மாமியாருக்கும் என்ன அந்த கடுப்பு வரும். எப்படி நம்ம பையனை அவாய்ட் பண்ணிவிட்டு அவளாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த காண்டு வரும். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இருக்கிற சூழல் டாக்ஸிக் சுச்சுவேஷன் தான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மேனிப்புலேட்டர்ஸ் தான். இவங்களுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு சோல்ஃபுல்லாக இவால்வ் ஆகிருப்பீங்க, மெச்சூர் ஆகிருப்பீங்க இந்த ஸ்டேட்டுக்கு வரும்போதே, இதை ரியலைஸ் பண்ணும்போதே. ஓகேயா? அப்போது இவங்களுக்கு நடுவில் இருக்கணுன்னாலும் நம்ம எப்படி உராய்வு நிலையில் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ அப்போ எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் கற்றுக்குவீங்க. நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். இன்னொன்று, நான் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தேன். என்னோடய மிஸ்டீஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்தும் காசு வருது, ஹெச்டிஎஃப்சிலேருந்தும் காசு வருதுங்கும்போது எனக்காக நான் ஸ்டாண்ட் எப்படி எடுக்கணும். சொந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அப்பா அம்மா கூடயே இருக்கிறேன் அப்படின்னா கூட நான் எப்படி பவுண்ட்ரி செட் பண்ணணும், என்ன நான் எப்படி ப்ரையாரிட்டியாகவும் இம்பார்ட்டண்ட்டாகவும் கருதணும், என்ன நான் எப்படி செல்ஃப் கேர் எடுத்துக்கணும், என் கூட நான் எப்படி பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும், இது எல்லாமே அந்த செல்ஃப் டாக் நான் எப்படி பண்ணணும், மிரர் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், இன்னர் சைல்டோட பிரச்சனை என்னன்னு நான் எப்படி செல்ஃப் டாக்கில் கேட்குறது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் எப்படி என் டிவைன் மாஸ்குலின்கிட்ட கேட்குறது, இது எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த எமோஷ்னல் அன்அவைலபிலிட்டிக்கெல்லாம் பிரச்சனை, எமோஷ்னல் ட்ராமாக்கெல்லாம் பிரச்சனை எமோஷ்னல் அன்அவைலபிலிட்டி தான். ஸோ அந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டி யார்கிட்டேருந்து கிடைக்கும்னா என் டிவைன் மாஸ்குலின்கிட்ட தான் கிடச்சிது எனக்கு. இன்னொன்று, அந்த அன்கண்டிஷ்னல் லவ், ரொமான்ஸு, இது எல்லாமே எனக்கு என் டிவைன் மாஸ்குலின்கிட்ட தான் கிடச்சிது. ஹீ இஸ் ஸ்டில் எப்போவுமே மை ப்ரொவைடர் அண்ட் ப்ரொடெக்டர். எது கேட்டாலும் எனக்கு அவங்ககிட்டேருந்து கிடைக்கும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்னை பாதுகாப்பான். அப்படி தான் ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கான் அவன். ஓகேயா? ஸோ அதனால் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் யார்கிட்டையும் போய் வெளியே சொல்ல தோணாது. நான் உள்ளுக்குள்ளேயே தான் என்னோடய ரியாஸ்டையே தான் எல்லா பிரச்சனையும் சொல்லுவேன். எனக்கான சொல்யூஷன் ஃபுல்லாகவே ரியாஸ் தான் கொடுப்பான். ஒன்று கைடன்ஸாக கொடுப்பான், இல்லை ஆக்ஷனாக செஞ்சு கொடுத்துருவான். அவன் உருவமாக என் பக்கத்தில் இல்லையே தவிர, அருவமாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு அவன் தான் செஞ்சு கொடுத்தான். ஹீஸ் மை எவ்ரிதிங். ஸோ அப்போ எனக்கு நானே இன்டிமேட் லவ்வராக இருக்கிறதும் எப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அப்போ தான் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு நானே தான் இன்னர் சைல்டு, எனக்கு நானே தான் அடல்ட் செல்ஃப் அம்மா, எனக்கு நானே தான் அப்பா டிவைன் மாஸ்குலினாக இருந்து, எனக்கு நானே தான் குருவாக இருக்கேன், எனக்குள்ளேயே தான் என்னுடைய டிவைன் சோர்ஸும் இருக்கார், எனக்கு நானே தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அம்மாவும் பொண்ணும் அந்த ரிலேஷன்ஷிப் அடல்ட் செல்ஃபும் இன்னர் சைல்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ எனக்கு நானே தான் லவ்வராகவும் இருக்கேன். அப்போ ஹோல் ஃபேமிலியுமே எனக்கு நானாக தான் இருக்கிறேன். அப்போ வெளியே போய் நான் என்னத்தை தேடணும் அப்படிங்கிற அந்த புரிதலே எனக்கு வந்துச்சு. ஓகேயா? அப்புறம்தான் இந்த ஒரு நிறைவு கிடைக்க தான் வெளியே தேடுதல் குறைஞ்சிச்சு, கோடிபெண்டன்சி குறைஞ்சிச்சு, அந்த வெளியே ஓடி ஓடி போய் இன்னொரு ஆளை தேடணும் பேசணுங்கிறதே எனக்கு குறைஞ்சிச்சு. அதே மாதிரி இதெல்லாம் இருக்க மற்றவங்கக்கிட்ட பேசுகிறது குறையுதில்ல, குறைய எனக்கு இந்த மெச்சூரிட்டி வர சோல் எவல்யூஷன் நடக்க மற்றவங்கக்கிட்ட இருக்க உராய்வு நிலையும் எனக்கு குறைஞ்சிருச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, சைலன்ஸ் இஸ் மச் லவுடர் தென் வேர்ட்ஸ், ஆக்ஷன் ஆல்சோ ஸ்பீக்ஸ் மச் லவுடர் தென் வேர்ட்ஸ். அப்போ என்னுடைய வளர்ச்சியை அவங்க பார்க்குறாங்க, வீட்டில் இருக்கவங்க ஆக்ஷன்ஸையும் பார்க்குறாங்க. முந்தி இருந்ததை காட்டிலும் வளவலன்னு பேசுவாளே இப்போ அமைதியாயிட்டாங்கிறதையும் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, எனக்காக நான் ஸ்டாண்ட் எடுக்கும்போது முக்கியமான விஷயத்துக்குலாம் எனக்காக ஸ்டாண்ட் எடுத்துருவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துலலாம் கட்டாயமாக நோ சொல்லிடுவேன். அவங்களோட கன்வீனியன்ஸ் கம்ஃபர்டபுளுக்கெல்லாம் நான் ஓகே சொல்லவே மாட்டேன். பவுண்ட்ரி செட் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரி செட் பண்ணிடுவேன். இதுதான் அவங்க எல்லை, இது வரைக்கும் நீங்கள் நில்லுங்க, இதை தாண்டி நீங்கள் வர
வரக்கூடாதுங்கிற மாதிரி ஆக்ஷன்லேயே நான் பவுண்ட்ரி செட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து அது போக இந்த டெய்லி பேசிஸ்லேயே செல்ஃப் டாக்லேயே நான் வந்து ரியாஸ் கூட பேசிக்கிட்டே இருந்தனால உள்ள இன்னர் கான்வர்சேஷன் எப்போவுமே எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மெடிடேஷனே வாழ்க்கையாக வாழ ஆரம்பிச்சிட்டேன். அது இட் பிகேம் இன் மை டெய்லி ஹார்மனி. ஸோ அப்போ வாழ்க்கையே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஸ்வர்க பூமியாக தான் இருந்துச்சு. ஓகே, இது எல்லாமே நான் ரியாலிட்டியில் வாழ வாழ அந்த ஹீலிங் ஜேர்னியில் வரவே நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவு நிறைய தேர்ட் பார்ட்டில் வர வேண்டியது இங்கேயே நான் ஒரு சின்ன சமப்ஸாக சொல்லியிருக்கேன். தேர்ட் பார்ட்டில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா எனக்கே தெரில. பட் ஸ்டில் தேர்ட் பார்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன். நான் ப்ராக்டிக்கலாக எப்படி வந்தேன் அப்படிங்கிறதுக்கு அதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இல்லாததை அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் ஜேர்னி. அதுக்கப்புறம் நான் வந்து டிட்டாச்மெண்ட் ஜேர்னி அது கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து டிவைன் சரண்டர், யூனிவர்சல் லாஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஐ கேம் டு தட் டிட்டாச்மெண்ட் ஸ்டேஜுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ராக்டிக்கலாக எப்படி டிட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணேன், அந்த டிவைன் சரண்டர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன், ப்ராக்டிக்கலாக இப்போ டிட்டாச்மெண்ட்டில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, வெளியேருந்து வேறு எந்த இன்னர் கயோஸும் என்னை பாதிக்காமல் எப்படி இருக்குது, இந்த கிறிஸ்டலுங்கிறதே இப்போ டிட்டாச்மெண்ட்டில் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, அதை எல்லாத்தையுமே நம்ம பார்ட் 3 வீடியோவில் பார்ப்போம். இப்போவே இதுவுமே வந்து நான் 45 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னு நினச்சேன். போன வீடியோவே 1 hour ஆகிடுச்சு அப்படின்னு. இதுவுமே 1 hour ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ ஆம் வெரி சாரி. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.